சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகர், மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தி சுந்தரமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன், சொல்லுங்க. ஓகே, கேள்விகள் தயாரா இருக்கு, உள்ள போயிடலாமா? சரி. சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து கலைராஜன், ஆவடி அம்பத்தூரிலும் ரயில்வே தண்டவாளங்களில் உடைப்பை ஏற்படுத்தி ரயிலை கவுக்க முயன்ற ஒரிசா சாமியார் கைதாகியுள்ளாரே. ஆமாங்க, இந்த ஒரிசாலேருந்து யாரோ ஒரு சாமியார் வந்து ஆவடி அம்பத்தூர் இந்த பக்கமும் வந்து ரயில் கவுக்கிறதுக்காக கல் வச்சு அந்த தண்டவாளத்தில் கொஞ்சம் உடச்சி எடுத்து பண்ணியிருக்காரு. ஹைதராபாத்லேயும் போய் பண்ணியிருக்காரு. கடைசியில் ஹைதராபாத்தில் சிக்கிக்கிட்டார். பிடிச்ச உடனே சொல்லிட்டாரு, இது மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்கேன்னு. அவர் ஏதோ ஒரிசாவில் சாதாரண சாமியார், ஒரிசாக்காரர், எங்கேயோ கோயிலாக போகிறேன், ஏன் வந்து ரயிலை கவுக்க பார்த்தேன். ஏன்னா நான் வந்து சாமியார், ரயிலில் போனால் டிக்கெட்டு கேட்குறாங்க, இந்த டிக்கெட் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டு போயிடுறாங்க. ஏங்க கோயிலாக நான் போய் ஒரு சாமியார், எனக்கு வந்து காசு இல்லை, நான் கோயிலெலாம் பார்க்க வேண்டாமா, என்னை வந்து அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டா இது என்ன நியாயம்? அந்த கோவத்தில் தான் நான் வந்து ரயிலை கவுக்க பார்த்தேன். அது இல்லை பாருங்கள், பாவம் அந்த ஒரிசாவில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காங்க பாருங்கள். நான் சாமியார்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். ஒரிசாக்காரங்க சாமியார் வேறு இருக்கார், அவர் வந்து டிக்கெட்டு வாங்கலைன்றது வந்து அப்போ அது பிடிச்சிட்டாங்கன்னு. அங்கே அப்போ பரவாயில்ல, அப்போ அங்கே வரும்போது இப்போல்லாம் வந்து டிடிலாம் வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாங்க போல இருக்குது. அவருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய உதாரணம், டிக்கெட் வாங்காமல் வந்தவர் வந்து அவருடைய குடும்பமும் அவருடைய பரம்பரையும் வந்து பல லட்சம் கோடிகளில் வந்து பற்றம் முடிஞ்சுது. அன்றைக்கி மட்டும் அவர் டிக்கெட் வாங்கியிருந்தார்னு வைங்க, இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா? இருக்காது. அவர் டிக்கெட்டு வாங்காமல் எவ்வளவு சாமர்த்தியமாக டிடிகையில் மாட்டாமல் தப்பிச்சார் பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஒரிசாவுக்கும் உள்ள வித்தியாசம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு உஷாராகவும் எவ்வளவு சாமர்த்தியமாகவும் இருக்காங்க பாருங்கள். ஒரு டிக்கெட் வாங்காமல் வந்துட்டு பல லட்சம் கோடிகளை வந்து ஒரு 2-3 தலைமுறையில் வந்து சம்பாதிக்கக்கூடிய திறமை தமிழர்களுக்கு உண்டு. ஒரிசாவில் எல்லாம் வெள்ளந்தியாக இருக்குது. பாவம் டிக்கெட்டு கேட்டவுடனே இல்லைன்னே இறக்கி விட்டோன்னு போய் அது சரி, அந்த ரயிலை கவுக்கிறது தப்பு, அது மிக தேச துரோகம். யாரோ ஒருத்தன் டிடி அவன் தொழில், அவன் டியூட்டி, அவன் டிக்கெட்டு கேட்டான், இறக்கி விட்டான்றதுக்காக அந்த ரயிலில் போகிற அவ்வளவு பயணிகளை கவுத்தாங்க. ஆனால் இப்படி நினச்சி பாருங்கள், அதனால டிக்கெட்டு வாங்கலைன்றதுனால வந்து கோவத்தில் வந்துட்டு வந்து ரயிலை கவுக்க ட்ரை பண்ணான். நல்ல வேளை வந்து ரயில் எதுவும் கவிழ்ந்துருந்தால் சில 1000 பேர் போயிருப்பாங்க. இங்கே டிக்கெட்டு வாங்காமல் மாட்டிக்காமல் இருந்தார் பாருங்கள், அதனால் 8 கோடி பேருடைய வாழ்க்கை வீணாக போச்சு. அங்கே வந்து ஒரு சில 1000 பேருடைய வாழ்க்கை தப்பிச்சுது. இங்கே டிக்கெட்டு அன்றைக்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டிடி பிடிச்சிருந்தாருன்னு வைங்க, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். காஞ்சிபுரத்திலிருந்து லதா பிரியகுமார், தாவேகா பெண்கள் போராட்டத்தின் போது காவல்துறை தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது காவல்துறை வந்து பெண்களை வந்து அது ஏதோ ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த இதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து அந்த பெண்களை வந்து துணிகளை எல்லாம் பிடிச்சி, விஜய் அறிக்கை விட்டுருக்காரு, தாவேகா நடிகர் விஜய் வந்து ஆட்சி பண்ணுறீங்க, ஆமாம் இது என்ன அராஜக ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. பெண்களை வந்து இப்படி வந்து நடத்துகிறீங்க, பெண்களுடைய துணியெல்லாம் பிடிச்சி இடித்து கிழித்து அவங்கள வேனில் வலுக்கு டைமாக ஏற்றி இந்த மாதிரி இது வந்து பல இடங்களில் நடக்குது. அதாவது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து நியாயமான விஷயங்களுக்கு வந்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் வந்து ஒரு இடத்துல வந்து ஏன்னு கேள்வி கேட்டால் எல்லாரையும் பிடிச்சி எல்லாரையும் அடித்து உள்ளே போடுவான். சிறுபான்மையினர்னா நான் மத கலவரத்தை உண்டு பண்ணணுன்னோ அப்படிலாம் இல்லை. எல்லா மத சார்பற்ற அப்படின்னா எந்த மதத்தையும் நம்ம வந்து சார்பு இருக்கக்கூடாது. இல்லை யார் குற்றம் செய்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அதை வந்து ஈக்குவலாக பார்க்கணும். இதுதானே நியாயம். அதுக்கு பேர் தான் மத சார்பற்ற. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்னா சிறுபான்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. இந்துக்கள் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து நியாயமான கேள்வி கேட்டால் கூட, இப்போ கூட நிறைய இடங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. நியாயமாக தானே கேட்குறோம், நாங்கள் வந்து இல்லை ஊர் மக்கள் வந்து மத சம்மந்தமாக இல்லாமல்
பொதுவான எங்களுக்கு ரோடு போடல, எங்கள் ஊரில் வந்து தண்ணி வரல அப்படின்னு கேட்டால் கூட அவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து தகராறு பண்ணி நம்ம அமைச்சர் பொன்முடியா யாரோ ஒருத்தர் போகும்போது இந்த சேர் மேலே போட்டாங்கன்னு சொல்லி அந்த சேர் போட்ட அந்த இளைஞர்கள் வந்து அவன் அந்த ஊரில் கடுப்பு அவனுக்கு, அவங்களுடைய அந்த அடிப்படை தேவைகள் வந்து நிறைவேறாமல் சும்மா அந்த தேர்தல் வரும்போது இல்லை முக்கியமான அவங்களுக்கு வேணுங்கும்போது மட்டும் வந்து சும்மா வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு போகும்போது அந்த எரிச்சல் வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுது இப்போ கெஜ்ரிவால் கூட ஒரு காலத்தில் வந்து அப்போ அவர் முதல்வராக இருக்கும்போது கூட போகும்போது மை எடுத்து ஊற்றிட்டான் ஒருத்தன். இது ஒரு 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 அதிருப்தியுடைய வெளிப்பாடு. அதுலேருந்து அந்த தலைவர்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அதிருப்தியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணதை விட்டுட்டு அவன் யாருன்னு முடிச்சு அவனை கொண்டு போய் அவனை கை காலை ஒடிச்சு அவனை அதை போலீஸ்காரனை வச்சு பண்ணுற அந்த மாதிரி. அதுவும் பெண்களை செல்லும்போது இதில் என்ன தெரியுதுன்னா, இப்போது விஜய் வந்து பூத் கமிட்டி மாநாடு வச்சுருக்காரு. எனக்கு நான் கேள்விப்பட்ட வரையில் ஓரளவுக்கு அதை வந்து ஒரு கட்டமைப்பு வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. தவறுகள் வந்து சொதப்பல்கள் வந்து எல்லா கட்சியிலையும், திமுக இருக்கிறதுலையே மூத்த கட்சி திராவிட கட்சிகளில் அவங்களதுலேயே நடக்கும் பொழுது விஜய் உண்மையிலேயே வந்து சமீபத்தில் அரசியலுக்கு வந்த ஒரு வருடத்துக்குள்ள அவருடைய கட்சியில் இப்போ ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் பேசும்போது இந்த அண்ணாமலை பின்னாடியாவது ஒரு 10 பேர் போனாங்க, 18% ஓட்டு வாங்கினாங்க, ஆனால் வந்து இந்த எடப்பாடி பின்னால் எவனுமே போக மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் ஒருமையிலெல்லாம் பேசியிருக்காங்க. அது வீடியோவில் இப்போ வந்து சொல்லக்கூடாது, பாத்ரூம்குள்ளே போய் நம்ம ரகசியமாக பேசினா கூட அது வெளியில் போயிடுது. இது வந்து வலைதளத்தில் உள்ள அதோடைய விளைவுகள். அந்த மாதிரி வரும்போது இது வெளியே வீடியோ வந்துருச்சு. அது வந்தவுடனே அவர் வந்து வேறு வழி இல்லாமல் விஜய் கூப்பிட்டு அவரை கண்டித்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். எனக்கு நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய பாடம் நிறையா இருக்குது, வழக்கமான டேலாக்லாம் பேசி மன்னிப்பு கேட்டார். ரைட்டு, அது வரைக்கும் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவர் இப்போ கூட நம்ம போன வாரம் வந்து கமல்ஹாசன் பற்றி பேசணும், அந்த கன்னட படம். அதுக்குள்ளே நம்ம பேசி முடித்த அன்றைக்கே வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே இது வந்துருச்சு. கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வந்து நாகரத்னான்னு அவர் சொல்லிட்டார், நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், அது ஒரே தீர்வு. நீ என்ன வந்து இதுவா மொழி வல்லுனரா இல்லை வந்து ஏதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா, கன்னடம் இதுலேருந்து பிறந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? கன்னடத்தில் படம் ஓடணும்னு மட்டும் ஆசையாக இருக்குல்ல, அந்த படம் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குல்ல, மன்னிப்பு ஒன்றே தீர்வுன்ட்டார். அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார். இப்போ இவர் வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். கேட்டால் இவர் வந்து அன்பு மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை அப்படின்லாம் வந்து ஏதாவது, அன்புக்கும் மன்னிப்புக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? நீ வம்பாக பேசிடுவ. நம்ம அன்பை மன்னிப்பு கேட்க சொல்லலை, வம்பை தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறோம். வம்பா பேசுனதை ரெண்டாவது சரி ரைட்டு, நீங்கள் ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொன்னீங்க. அதுலேயும் வந்து அது சென்சிட்டிவ் என்னென்னா, அவர் ராஜ்குமாரோட பையன் சிவாண்ணான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ரஜினிகாந்துக்கு ஒரு இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 பெரிய ஒரு இது இருந்ததோ, ஒரு என்ன சொல்கிறது, கடவுள் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ராஜ்குமாருக்கு இருந்தது மாஸ். ராஜ்குமாரோட பையங்கிறதுனாலேயே அவருக்கு சிவாண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெரிய ரஜினிகாந்த் ஒரு படத்தில் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் படத்தில், அது ஒரு படத்தில் அவரை மேடையில் வச்சுன்னு சொல்லிட்டார். அதுதான் இப்போ அவருக்கும் அது ஒரு தர்ம சங்கடம். அவர் கன்னடத்தில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, கடவுள் மாதிரி வழிபடுறாங்க அவரையும் அவங்க அப்பாவையும் அந்த காலத்தில். அவரை வச்சுட்டு தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு அதை ஏன் போய் பேச்சு தொலைவானே? தமிழும் கன்னடமும் சகோதர மொழிகள்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது சரி, அப்படி தான் சொல்லிட்டார்ல டப்புன்னு. நான் சொன்ன அர்த்தம் வேறு, அது வேறு விதமாக புரியப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கலாம். பட் தெளிவுக்கும் கமலஹாசனுக்கும் ரொம்ப தூரம். அதனால் மன்னிப்பு அதே மாதிரி தான் இப்போ ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜயை பார்த்து, நடிகர் விஜய் தாவேகாவை பார்த்து, அவருடைய வளர்ச்சியை பார்த்து திமுகவிற்கு அதிகமாக பயம் வந்துவிட்டது. அதனால்தான் வந்து போன இதில் கூட பேசுவோம், பச்சான்னு சொல்லி பேசினார் இவர் துரைமுருகன். அப்புறம் நேற்று கமலித்த காளான்னு சேகர்பாபு எப்படி மாதிரி இவங்கெல்லாம் பேசினதெல்லாம் வந்து இது என்னென்னா, எப்போவுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் பயமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், திருப்பி நம்ம மனசுக்குள்ளே அதே தான் வெளியில் வரும். வாயில் எது மனசுக்குள்ளே போட்டு உறுத்துதோ அதுதான் வெளியில் வரும். இப்போ இவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகள், மற்ற எதிர்கட்சிகளை பார்த்து, ஏன்னா மற்ற எதிர்கட்சிகள்னா இவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாங்க, இவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க தெரியுது இந்த இடத்துல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோவை பகுதி, அதாவது கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 10 தொகுதியில் திமுக அநேகமாக 10 தொகுதியிலையும் தோற்கும்னு ஒரு சர்வே வந்திருக்கு.
இப்போ 26ல். ஆமாம், இப்போ நான் சொல்கிறது ஒரு வாரத்துக்குள்ளே வந்த சர்வே. ஆனாலும் கூட ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க, அவர் வேலுமணியும் அதிமுக வேலுமணியும் செந்தில் பாலாஜியும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு 5 தொகுதியில் நீங்கள் கொஞ்சம் டம்மியாக வேட்பாளர் போடுங்கன்னு, 5 தொகுதியில் நாங்கள் கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்க்கலாம். என்ன திமுக அதிமுக இது ரெண்டை தாண்டி ஒரு விஜயோ ஒரு சீமானோ வேறு யாரோ வந்துடக்கூடாது. இவங்களுடைய எண்ணமே அந்த 3வது யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான். அந்த காலத்தில் வைகோ திருமாலா 3வது அணி வச்ச காலத்துலேருந்தே விஜயகாந்தெல்லாம் வந்தபோதே அவங்கள ஒழிச்சு கட்டினது காரணமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த மாதிரி இப்போ கோவையில் வந்து சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா சில சர்வேக்கள் வந்து சென்னையில் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்குது. இல்லை எங்கே பார்த்தாலும் இந்த அதிருப்தி அலை அதிகமாக இருக்குது. அது காரணம் வந்து பாலியல் வன்முறை, இது சட்ட ஒழுங்கு. இப்போ நேற்று அந்த 3 நாள் ஏதோ ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், தமிழ் பத்திரிகையில், ஒரே நாளில் 8 கொலை, ஒரே இடத்துல இல்லை, வேறு வேறு. அதாவது கொலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகின. அந்த ரவுடி கேங்ஸ்டரு வீட்டுக்குள்ளே இருந்த பெண்ணை வந்து காதலிக்கவில்லை என்று சொல்லி ஒருத்தன் உள்ளே வந்து குத்திட்டு போகிறான். இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம்? சட்ட ஒழுங்கு இல்லை. நீங்கள் திமுகவா அதிமுகவான்றது முக்கியம் இல்லை, சட்ட ஒழுங்கு. எப்படி பொள்ளாச்சியில் வந்து நடந்தபோது சொன்னீங்க, அப்புறம் அந்த ஃபெலிக்ஸ் சாத்தாங்குளத்தில் வந்து கஸ்டடியில் இறந்து போன போது பேசுனீங்களோ அதே தானே. அது என்ன தவறோ அதே தவறு தானே. அந்த தவறை போல் இங்கே 4 மடங்கு அதிகமாக நடக்குது இப்போது எண்ணிக்கையில். அப்போல்லாம் வந்து வாரத்துக்கு 1 2 நடந்ததுன்னா இப்போ 8 நடக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறதுன்னு. அப்போ தாவேகால் அதுவும் பெண்கள்னு வரும்போது ரொம்ப சென்சிட்டிவ். ஜெயலலிதா அவர்கள் வந்து சேலையை வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து துச்சாதனன் போல் வந்து சட்டசபையில் இழுத்தார் அப்படின்னு அந்த அம்மா வந்து குற்றம் சாட்டினாங்க. அது உள்ளுக்குள்ளே யார் வந்து பார்த்தாங்க, அது எதேச்சியாக நடைபெற்றதா இல்லை வந்து அது என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது மிக பரபரப்பாக மிகப்பெரிய சென்சிட்டிவாக பேசப்பட்டது. ஏறத்தாழ அந்த ஒரு விஷயமே வந்து திமுகவுடைய ஒரு பின்னடைவுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விவகாரங்கள். பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய மானம் அவர்களுக்கு வரக்கூடியது. ஆனால் இதே திமுக ஆட்சியில் தான் கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு போலீஸ்கார பெண்மணியுடைய காவலர் போலீஸ்கார அவங்களுடைய இடுப்பில் பிடிச்சி 2 திமுக ஆட்கள் இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, சும்மா வந்து கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி அப்புறம் பெயிலில் விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பின்னால் கிள்னது வந்து ஒரு பெரிய விஷயமான இல்லை. யாரை போலீஸ் நம்ம வந்து அவங்க யார், அவங்க எக்ஸா, அவங்க பேர் கிருஷ்ணவேணியா தாட்சாயினியாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. காவல்துறை அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையும் பயமும் போயிடுச்சு. பெண் அப்படிங்கிறதுனால மட்டுமே வந்து அவங்கள போய் கிள்ளியிருக்கான் இல்லை இடுப்பில் ஏதோ சில்மிஷம் பண்ணியிருக்கான்னா அப்போ அந்த காவல்துறை பேரில் வந்து திமுகவினருக்கு பயம் இல்லைங்கிறது. அதனால தான் சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுன்னு. பெண்கள் விஷயத்தில் திமுக இதே மாதிரி தொடர்ந்து இருந்தால் விஜயின் வளர்ச்சியை திமுக வந்து விஜயை வளர்த்து விடும். விஜய் வந்து ஒரு எதிர்பாராத வளர்ச்சி. ஏன்னா பாக்கி பேர்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பாக்கி பேர்லாம் ஏற்கனவே அவங்க என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அதை வச்சு ஒரு ஒரு கனெக்ட் பண்ண முடியும். இப்போ விஜய் கனெக்ட் பண்ண முடியல யாராலையும். 10% வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க, 15ங்கிறாங்க, 20ங்கிறாங்க, தெரியல. இப்படி பெண்களுக்கு எதிராக அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை அரசியலாக பயன்படுத்துவார். அந்த பெண்களை வந்து காவல்துறையில் அடித்தாங்க, துணியை பிடிச்சி கிழிச்சாங்கன்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு 4 நிகழ்ச்சி நடந்ததுன்னு வைங்க. அப்போது விஜய்க்கு வந்து ஒரு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். இப்போவே வந்து பல உளவுத்துறை எடுத்த இதில் விஜய் பின்னால் வந்து இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. திமுகவுடைய ஓட்டுகள் வந்து நிறைய வந்து விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில சர்வேக்கள், சில கணிப்புகள், கருத்துக்கள் வருகின்றன. அதாவது அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இவங்க வந்து எடப்பாடியை பற்றியோ இல்லை பாஜக நயினார் நாகேந்திரனை பற்றியோ சீமானை பற்றியோ பேசுகிறத விட விஜயை பற்றி திமுக அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் பயத்தில் உளறுகிறார்கள். திருச்சியிலேருந்து மதனகோபால் 5 மாதங்களில் ஞானசேகரின் பாலியல் வழக்குக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க முதல்வர். இதுவே சாதனை தானே அப்படின்னு கனிமொழி கேட்டிருக்காங்க. இது சாதனையா சோதனையான்றது போதானு தெரியும்.
5 மாதங்களில் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தது வந்து ரைட்டு. நம்ம வந்து காவல்துறையுடைய அந்த அவர்களுடைய என்ன சொல்கிறது அந்த பணித்திறனை வந்து நம்ம பாராட்டுகிறோம். ஆனால் அதில் சிக்கல் என்னென்னா நாளே வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து இதில் வந்து இந்த குற்றத்தை செய்தார். விசாரணை தொடங்குவதற்கு முன்னாலேயே ஒரு உயர் காவல் அதிகாரி அதை பேசினார். விசாரணைக்கு அப்புறம்ல அது சொல்லணும். ஒருத்தர் தாங்க தப்பு பண்ணார். எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்னும் விசாரிக்கவே இல்லையே. அப்புறம் அவரை வேற வந்து மறுநாளைக்கு ரிலீஸ் அதை அன்றைக்கி கைது பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 2வது நாள் கைது பண்ணிங்க. பல விஷயங்கள் போன எபிசோடில் பேசணும். இதெல்லாம் வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு, மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் 5 மாதங்களில் நீங்கள் வந்து இது வந்து இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம், சாதனைன்னு பார்க்கலாம். அவசரமாக வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்காக முடிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களிடம் எழுவதை தடுக்க முடியவில்லை, யார் அந்த சார்னு வரும்பொழுது. ஆக இது சாதனையா சோதனையான்னு தெரியல. நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வருது. யாரோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒரு பெண், ரைட்டு. ராமஜெயன் ஒருத்தர் KN நேரு அமைச்சரோட தம்பி 2012 ஒரு வக்கரமான முறையில் வாக்கிங் போகும்போது கடத்தி கொண்டு போய் கொலை செய்தார். 13 வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. கிருஷ்ணன் ஒருத்தர் வந்து திமுககார் வாக்கிங் போகும்போது அருவாளால் வெட்டிட்டாங்க. அதில் வந்து மூக்க அழகிரி உட்பட பல பேர் வந்து அவங்க ஆட்கள்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டு சித்தூர் கோர்ட்டில் வச்சு அவர்கள் நிரபராதிகள் என்று பிறர் சாட்சிகள் 16 பேர் சாட்சி சொன்னவன் திடீர்னு என்ன நடந்ததோ தெரியல, பிறர் சாட்சி ஆகிட்டான். ஆனவுடனே விடுதலை ஆகிட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் எப்படி செத்து போனார்? வாக்கிங் போகும்போது அவரே அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாரா? யாரோ ஒருத்தர் வெட்டியிருக்கணும்ல. இப்போ அழகிரியை சார்ந்தவர்களோ வந்து வெட்டினார்களா இல்லையா தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. நம்ம அந்த தீர்ப்புக்குள்ளே போக வேண்டாம். சில தீர்ப்புகள் வந்து அப்படியே விட்டுறது தான் மரியாதை, நீதிமன்றத்துக்கு மரியாதை. கொஞ்சம் நந்த நீதிமன்றத்துக்கு பேரில் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் அந்த கொலையை செய்தவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய கடமை? காவல்துறை, தமிழக அரசின் கடமை. கண்டுபிடிச்சாங்களா? ஆலடி அருணா. இப்படி நிறைய வழக்குகள் இருக்குது, தீர்க்கப்படாத வழக்குகள், மர்மமாய் போன மரணங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் திமுக சம்மந்தப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி வரும்போது 5 மாதத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா இவங்களா? ராமஜெயம் அமைச்சர் தம்பியிலேயே 13 வருஷமாக கண்டுபிடிக்காமல் இருக்காங்க, 5 மாதத்தில் முடிச்சிட்டாங்களா? அப்போ இதில் ஏதோ இருக்குது. இது சாதனை என்பது சோதனையாக தான் வந்து போகுது. ரொம்ப அதிகமாக போச்சுன்னா திமுகவுக்கு 2026 ஞானசேகரன் விஷயமே வேதனையாக போய்விடும். நெல்லையிலிருந்து ஃபெரோஸ்கான், மூத்த வழக்கறிஞர் வில்சனை மீண்டும் மேல் சபை உறுப்பினராக்கியதுக்காக சென்னை ஆர்ச் பிஷப் அந்தோணிசாமி திமுக தலைவருக்கு நன்றி கடிதம் எழுதியுள்ளாரே, உங்களுடைய பார்வை என்ன திரிசத்யாரே? அதாவது மூத்த வழக்கறிஞர் வில்சன், அதான் அவர் மூத்த வழக்கறிஞர், திமுகவில் ரொம்ப வருஷமாக இருக்கார், திறமையான வழக்கறிஞர். பல வழக்குகளில் வந்து அவருடைய சிறப்பான பணி இருந்திருக்கு. அதாவது கட்சி அப்படிங்கிறத தாண்டி இருந்திருக்கு. சில சமயங்களில் வந்து கட்சின்னு வரும்பொழுது அதில் இப்போ கூட வந்து இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் மன்றத்தில் அவருக்கு சம்மந்தமே இல்லை. பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லை. அவரோட டீம் வந்து உட்கார்ந்து தான் அந்த தேர்தல் நடத்துனாங்க, ஒரு 10-15 பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அது ஒரு 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 மிரட்டல் மாதிரி வந்து அது ஒரு வித்தியாசமாக ஒரு இதில் ரைட்டு. இதெல்லாம் தாண்டிட்டு பார்த்தோம்னா வில்சன் என்கிற அந்த மூத்த வழக்கறிஞர் நிச்சயமாக அவருக்கென்று ஒரு திறமை, ஒரு பெருமை இருக்குது. அவரால் திமுகவிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் பலன் இருக்கும், நன்மைகள் இருக்குங்கிறதுல அவரை வந்து மறுபடியும் மீண்டும் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அவர் சிறுபான்மையினர் என்பது எதேச்சையான ஒரு விஷயம்னு வச்சுங்க. அவர் சிறுபான்மை என்பதற்காகத்தான் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமாக இருக்காது. ஏன்னா அவருடைய திறமையை குறைத்து மதிப்பிடுற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ஆர்ச்சி பிஷப், சென்னை ஆர்ச்சி பிஷப் சும்மா இருக்க வேண்டியதானே. வில்சனை கூப்பிட்டு ஒரு சால்வையை போட்டு விட்டு ஏதோ ஒரு கேக்கு கொடுத்து ஏதோ சந்தோஷமாக நீங்கள் வந்து அதை நீங்கள் அவர் நண்பராக இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு எழுதினால் அப்போ வந்து
இந்த ஆட்சி வந்து மதசார்பற்ற ஆட்சி என்பதை இதில் இவங்களே வந்து கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் போகும்போது இது கிறிஸ்தவர்களாக போட்ட பிச்சை, சிறுபான்மையினர் போட்ட பிச்சை அப்படின்னு பேசுகிறவங்க மந்திரிகள்லாம் இருக்காங்க. அவர் துணை முதல்வர் அது அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து என் மனைவி ஒரு கிறிஸ்தவர், அதனால் நானும் ஒரு கிறிஸ்தவர். நீங்கள் கிறிஸ்தவராக இருங்க, உங்களை நாங்கள் கிறிஸ்தவராகவோ இந்துவாவோ இஸ்லாமியராகவோ பார்க்கல, நாங்கள் அமைச்சராக பார்க்குறோம், இப்போ துணை முதல்வராக பார்க்குறோம், இல்லை முதல்வராக பார்க்குறோம், யார் அந்தந்த பகுதியில் அந்தந்த பதவியில். அப்படி இருக்கும்பொழுது நான் கிறிஸ்தவர் என்று சொல்லி அந்த மதத்திற்கும் உள்ள வந்து ஏன் மூட்டி விடுறீங்க? ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தினா சொல்ல மாட்டீங்க, விடுமுறை நாள்னு சொல்லுவீங்க, கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க, மற்ற நாட்களுக்கு சொல்ல மாட்டீங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அங்கேயும் அவங்களும் கடவுள் தானே நம்புகிறாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாவை கடவுளாக நம்புகிறார்கள், இவர்கள் இயேசுவை வந்து கடவுளாக நம்புகிறார்கள். இந்த கடவுள் இல்லைங்கிறது வந்து இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் இல்லை, மற்ற மதங்கள்லாம் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய மூட நம்பிக்கை, அபத்தமான வாதம். இந்த வகையில் அந்த ஆர்ச்சி பிஷப் வந்து இதை வந்து ஏதோ எங்கள் ஆளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறதே என்னை பொறுத்தவரை அது வில்சன் அவர்களை வந்து அவருடைய திறமையை வந்து குறைத்து மதிப்பிடுவதை போல ஆகிறது. அதாவது அவரும் வந்து இது ஏன் பண்ணுறாரு, இவங்க இந்த அரசியல்வாதிகள் முதல்வரோ துணை முதல்வரோ இவங்கெல்லாம் போகும்போது நான் கிறிஸ்தவர்களால் ஆட்சிக்கு வந்தோம் இப்படியெல்லாம் வந்து பேசுறதுனால வரக்கூடிய விஷயங்கள். உண்மையாகவே இவர்கள் அவர்களுக்காக பாடுபடுகிறார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அரசியல் வாக்கு வங்கிக்காக தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு இந்து, கிறிஸ்தவர், முஸ்லீம் இவர்களுக்குள்ளாக உள்ள அந்த மத நல்லிணக்கம் கெட்டு போகிறது. அந்த ஆர்ச்சி பிஷப் வந்து இதை தவிர்த்திருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. ஸ்ரீரங்கத்திலிருந்து மைதில ராகவன், நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் 3 நீதிபதிகள் அறிக்கையை தகவல் அறியும் சட்டத்தில் தர உச்ச நீதிமன்றம் மறுப்பது ஏன்? அதுங்க ஒரு காலத்தில் வந்து மக்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம், அதுவும் உச்ச நீதிமன்றம்னு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் நிச்சயமாக அந்த நீதித்துறை தான். நான் எந்த நீதிபதியும் குறிப்பிட்டு சொல்லலை, யார் வரிசையாக வராங்க போகிறாங்க. என்னன்னு கேட்டால் ஒரு நீதிபதியோட வீட்டில் வந்து அவுட் ஹவுஸில் வந்து மூட்டை மூட்டையாக பணம் இருந்திருக்கு. அது வந்து ஒரு தீ விபத்து, அது தானாக ஏற்படுத்தப்பட்டதான்னு தெரியல. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அதுலேருந்து அவருடைய வீட்டில் வேலை செஞ்சவங்களே வந்து மறுநாள் காலையில் அதை க்ளீன் பண்ணி கொண்டு போய் வாசலில் கொட்டியிருக்காங்க, தூய்மை பணியாளர்லாம். இதெல்லாம் நடந்திருக்கு. அவரை ரிசைன் பண்ண சொன்னால் என் மேலே தப்பு இல்லை, யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்கங்கிறாரு. அவருடைய வீட்டு அவுட் ஹவுஸுடைய சாவியோ இல்லை ஆக்சஸோ வந்து மற்றவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தீ விபத்து நடந்தது, ஒரு சாதாரண ஒரு கடையில் ஒரு தீ விபத்து, ஒரு டயர் கடையிலையோ மெத்த கடையிலையோ. உடனே என்ன பண்ணுறாங்க, லோக்கலில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. விபத்து தான், ஆனால் விபத்துக்கு எஃப்ஐஆர் போடணுங்கிறது இந்தியாவில் சட்டம். அது ஏங்க நீதிபதி வீட்டு அவுட் ஹவுஸில் தீ விபத்து ஏற்பட்டால் மட்டும் போலீஸ் வந்து ஏன் வந்து போடக்கூடாது, போட முடியாதுன்னு எந்த இடத்துல வந்து சட்ட அமைப்பில் இருக்குது கேட்டால், எஃப்ஐஆர் போடணுன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி நீங்கள் அவர் பேரில் போட வேணாம் ஐயா. தீ விபத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போடலாம்ல. அந்த தீயை வந்து எப்படி வந்தது, எதேச்சியாக வந்ததா, யாராவது வேணும்ட்டே பண்ணிட்டாங்களா? ஏன்னா அதை போட்டால் அப்போ வந்து அந்த பண மூட்டை இருந்தது, அந்த மேட்ரு வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதுக்காக அதை அந்த 5-6 நாட்கள் அதை மறைத்திருக்கிறார்கள். காவல்துறையும் தீயணைப்புத்துறையும் எங்கிருந்தோ ஒரு குரல் வந்திருக்கிறது அவங்களுக்கு மறைக்க சொல்லி. இதெல்லாம் நடந்து வந்தவொடனே இவங்களே வந்து ஒரு 3 பேர் கொண்ட ஒரு நீதிபதிகளை வச்சு, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு விசாரிக்கிறதுல அவர் குற்றவாளி, அவர் மீது தவறு இருக்கிறதுன்னு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்னா உடனடியாக அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். அவரை அலகாபாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏங்க இங்கேருந்து அலகாபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது எப்படி இருக்குன்னா, குரோம்பேட்டில் ஒருத்தன் வந்து பிக் பாக்கெட்டில் மாட்டிக்கிட்டான்னா அவனை வந்து கொண்டு போய் ஆழ்வார்பேட்டையில் இறக்கி விட்டுவான்னு சொன்ன மாதிரி இருக்குது. அவனுக்கு உண்டான தண்டனை. நான் ஒரு நீதிபதியை பிக் பாக்கெட் என்று சொல்வது என்னுடைய எண்ணம் இல்லை. பிக் பாக்கெட் அடிப்பது எப்படி ஒரு குற்றமோ அதே போல்
உன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்தோ குவிப்பதோ இல்லை வந்து பணம் சேர்த்து வைப்பதோ லஞ்சம் லஞ்சம் தான் வாங்கியிருக்கணுங்கிறது. பணம் மூட்டையாக வச்சுருக்காருன்னா பின்ன என்ன கொட்டவா போகுது, மேலேருந்து கொட்டவா போகுது அப்படின்னா. இப்போ என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் போட சொல்லி யாரோ பொதுநல வழக்கு போட்டாங்க. போட முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இது என்ன நியாயம்? சரி, அது பரவாயில்ல. அடுத்தது வேற ஒருத்தன் கேட்குறான், இந்த 3 பேர் அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அதை தகவல் அறியும் சட்டத்தில் வெளியில் சொல்லு. அந்த ஆள் மேலே தப்புங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து என்ன தப்பு, என்ன அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, ஏன் சொல்லக்கூடாது? அரசியல்வாதி மேலே தப்பு, அதிகாரி மேலே தப்புன்னா எஃப்ஐஆர் போடுறீங்க, அந்த அறிக்கையை வந்து வெளியில் கொண்டு வரீங்க, பப்ளிஷ் பண்ணுறீங்க. அது ஏன் நீதிமன்றம்? நீதிபதிகள் என்ன சட்டத்திற்கும் நீதிக்கும் அப்பாற்பட்ட கடவுள்கள் அவர்கள். அது வந்து தகவல் அறியும் சட்டத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்பிச்சிட்டோம், அவங்க பார்த்து முடிவு எடுத்துக்கணும். அதாவது பாராளுமன்றத்தில் வச்சு அதை ப்ரொசீஜர் பிரகாரம் இம்பீச்மெண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் நீதித்துறையின். ஆனால் தான் வருது, என்ன பண்ணுறான், கோர்ட்டுக்கு போனால் நான் முன்னால் ஒரு ஜோக்கு கூட சொல்லியிருக்கேன். இது ஏற்கனவே சொன்ன ஜோக்கு. நான் நம்ம அரவிந்த் பேசும்போது ஒரு 3-4 வாரம் முன்னால் நினைக்கிறேன், ஒரு வயசான 80 வயசு கிழவரை கூப்பிட்டு கேட்டாராம். ஜட்ஜி வந்து கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளோ வயசுன்னு? 80 வயசு. எதிர்த்து விட்டு பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிருக்க, அந்த பொண்ணை போய் கிள்ளியிருக்க, உன் வயசுக்கு இது பண்ணுற காரியமா அது? நீ பண்ணியா இல்லையா? ஆமாம் பண்ணேன். உன் வயசுக்கு இப்போ இப்படி பண்ணுறிய? யுவர் ஆனர், நான் பண்ணது உண்மைதான், ஆனால் அப்போ எனக்கு 20 வயசு, 60 வருஷமாக கேஸ் நடக்குதுன்னா. இப்படி தான் நம்ம நீதித்துறை நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு லட்சணத்தில் 5 கோடி வழக்குகள் வந்து தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து நீதித்துறையில் தவறு செய்தால் யாரா நீதிபதி? ஆமாங்க, ஒரு நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதினா இன்றைக்கி வந்து வக்கீல்கள்கிட்ட போய் பாருங்கள், இவ்வளவு கோடி, ஒன்று ஜாதி, இந்த ஜாதியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஜாதி, அடுத்தது காசு, இது பேசப்படுகிறது. ஆனால் வந்து இது நீதிமன்ற அவதூறு, பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அரசியல்வாதியோ அதிகாரியோ செஞ்சால் சாதாரண என்னங்க, ஒரு 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 பியூன் வந்து ஒரு 1000 ரூபா வந்து லஞ்சம் வாங்கிடுறான், 500 ரூபா லஞ்சம் வாங்கிடுறான், அவனுக்கு வந்து 5 வருட சிறை தண்டனை. அதுவும் எப்போ, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5 வருஷ சிறை தண்டனை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 25,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா அவனுக்கு வந்து இது அபராதம். இவங்களுக்கு எஃப்ஐஆரும் கிடையாது. அங்கே என்ன நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களோ அதை வெளிப்படையாகவும் தகவல் அறியும் சட்டத்திலையும் வராது. ஆனால் வந்து நீதிபதிகள் வரும்போது ஜாதி வருது, அங்கே பணம் விளையாடுது. ஒரு கேஸ் வந்து இந்த இந்த நீதிபதிக்கிட்ட வருதுன்னா அவர் யார், அவருடைய பின்னணி என்ன ஜாதி, அவர் எந்த ஃபேமில் முதல்ல வந்து வக்கீலாக இருந்தார், அங்கேருந்து ஒரு வக்கீலை கூப்பிட்டு வந்தால் பாலம் போடலாம். இப்படி தான் வந்து கேஸுகள்லாம் நடக்குது. அப்போ யார்கிட்ட பணம் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் இந்தியாவில் நீதி கிடைக்குது. இது கீழமை நீதிமன்றமோ இல்லை உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றம், நான் பெரும்பாலும் சொல்கிறேன், நேர்மையான நீதிபதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆங்காங்கு இருக்கிறார்கள். அதனால் வந்து இன்னி வரைக்கும் ஏதோ கொஞ்சமாவது பிழைக்குது. ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் நடக்குது. நீதிமன்ற புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அது தமிழ்நாடு சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க சொல்கிறேன், அந்த புரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஆடி காரில் வருவான் புரோக்கர்னு வச்சுக்கிட்டு. இப்படி நடக்குது. இது தவறான முன்னுதாரணம். இது மாதிரி வரும்போது தான் என்ன ஆகுது, நாட்டில் வந்து வன்முறை அதிகமாகிடும். மக்களுக்கு வந்து நீதித்துறையின் பேரில் உள்ள நம்பிக்கை குறைந்து விட்டது என்றால் கோர்ட்டுக்கே போவானா, நீ நானும் வெட்டி, நான் அவனை வெட்டிக்கிறேன், நீ என்னை வெட்டு, நான் அவனை வெட்டுறேன், நமக்குள்ளேயே தீர்த்துப்போம். அது கோர்ட்டுக்கு போனால் 10 வருஷம் ஆகும், அவனை போடுறா பார்த்துக்கலாம். இந்த வன்முறை அதிகமாவது இந்த நீதித்துறை மீது நம்பிக்கை குறைவதனால்தான் இப்படி இந்த தகவல் அறியும் சட்டத்தில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது இவர்களாகவே இந்த சமுதாயத்தை வன்முறையை நோக்கி திருப்பி விடுவது என்பதை நீதித்துறை கணம் கோட்டார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விருகம்பாக்கத்திலிருந்து பல்லவராஜன், இந்த ஆட்சியில் சம்பாதிக்க முடியாத திமுகவினருக்கு அடுத்த ஆட்சியில் வாய்ப்பு என்கிறாரே ஆராசா அப்படிங்க இருக்காங்க. இதை விட நேர்மையாக ஒருத்தர் எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்லிட்டாரா வெளிப்படையா?
ஒரு மேடையிலேயே பேசியிருக்கார் அவர். அந்த வீடியோ நான் பார்த்தேன், அது கொஞ்ச நாள் முன்னால் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பழைய வீடியோவாக இருக்குது, ஏதோ ரொட்டேஷனில் வருதோன்னு நினைக்கிறேன். எப்போ பேசினாலும் பேசினது தானே. இந்த ஆட்சியில் சம்பாதிக்க முடியலன்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஆட்சியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்காக வந்து நீங்கள் வந்து கட்சி மாறிடாதீங்க, இல்லை உள்குத்து பண்ணிடாதீங்க. அப்போது இந்த ஆட்சியில் அப்போது சம்பாதிக்கிறது அப்படிங்க, கட்சி நடத்துவது, ஆட்சிக்கு வருவது என்பதே சம்பாதிப்பது என்பதை ஆராசா போன்ற அரிச்சந்திரர்கள். அதனால் இனிமேல் வந்து ஆராசா என்பதற்கு பதிலாக ராசா, அரிச்சந்திர ராசா என்று அவரை நாம் அழைப்போம். எப்படி உண்மையை இவ்வளவு அப்பட்டமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதனால் வந்து அரிச்சந்திர ராசா அவர்களை வாழ்த்துகிறோம் அவருடைய நேர்மைக்காக. பெங்களூர்லேருந்து ஆனந்தராஜ், காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஜம்முவில் இருக்கும் இந்து கோவிலில் பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறாரே, என்ன ஆச்சரியம்? இல்லை, அதாவது ரொம்ப வருஷமாக வந்து அந்த 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 ஜம்மு காஷ்மீர் அது என்ன பிரச்சனைனா, காஷ்மீர் வந்து பள்ளத்தாக்கு, அங்கே தான் வந்து லட்சக்கணக்கான இந்து பண்டிட்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிட்டு போகலன்னா உங்கள் வீட்டு பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள், ஆண்கள் கொல்லப்படுவார்கள், சொத்துக்கள் சூறையாடப்படும் சொல்லி நடக்கவும் நடந்தது. இன்னி வரைக்கும் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு தான் வரும். இப்போ கூட சமீபத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த இந்து பண்டிட்டுகள் 1991-92 அது 30 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த வழக்கை வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க முடியாது, 30-32 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் 1984 சீக்கியர்கள், அதாவது இந்திரா காந்தி இறந்து போன போது சீக்கியர்களுக்கு எதிராக டெல்லியில் வந்து காங்கிரஸ்காரர்கள், அவர் சஜ்ஜன், அப்புறம் ஜெகதீஷ் டைட்லர், ஒரு 3-4 பேர் இவர்கள் வச்சு அங்கங்கே துப்பாக்கி வச்சுட்டு ஜீப்பில் போய் சீக்கியர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து படுகொலை செய்தார்கள். அதெல்லாம் வந்து இன்னும் அந்த வழக்குகளை வந்து ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி எடுக்கும் பொழுது நான் காங்கிரஸ் ஆதரவாளன் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தவறு வந்து காங்கிரஸோ பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் விதி என்பது, அதாவது சட்டம் என்பது ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அந்த வகையில் 1984 வந்து காங்கிரஸ் தவறு செய்தது, சீக்கியர்களை வந்து படுகொலை செய்வதற்கு சில காங்கிரஸ்காரர்கள் காரணம். அப்போ தான் ராஜீவ்காந்தி என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய வந்து ஒரு யானை வந்து விழும்பொழுது பக்கத்தில் உள்ள புல்லெல்லாம் நசுங்கிறது சாதாரணம்னார். இந்திரா காந்தி என்ற ஒரு யானை அப்படிங்கிற அர்த்தத்தில் அது அவங்க போகும்போது, அப்போது ஒரு 2000 சீக்கியர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் இல்லை பாதிக்கப்பட்டார்கள்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு பேசினார் ராஜீவ்காந்தி. அவருடைய அறிவு மெத்தனத்தை காண்பித்தார். அந்த 1984 கேஸ் இப்போ எடுத்து நடத்துகிறாங்க. 1991 இந்து பண்டிட்டுகள் அது இப்போது 30 வருஷம் ஆயிடுச்சு, நடத்த முடியாது. இப்படித்தான் நம்ம நீதித்துறை இருக்குது. அவர் கேட்ட கேள்வி வந்து, அவர் என்ன கேட்டார், காஷ்மீர் எதுக்காக சொல்லணும், காஷ்மீர் என்பது இப்போ கிட்டத்தட்ட ப்ராக்டிக்கலாக வந்து பள்ளத்தாக்கு, காஷ்மீர் பள்ளத்தாக்கு இஸ்லாமியர்கள், இந்துக்கள் விரட்டப்பட்டு விட்டார்கள், இஸ்லாமியர்கள் இருக்காங்க. விரட்டப்பட்டவர்கள் எல்லாரும் போய் ஜம்முவில் செட்டில் ஆனதுனால ஜம்முவில் அதிகமாக இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்போவுமே இந்த ஜம்மு காஷ்மீர் ரெண்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு வந்தால் கூட இது வேறு அது வேறு, இந்த பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கு. இது வந்து பாராட்டத்தக்க விஷயம். உமர் அப்துல்லா என்பவர் இஸ்லாமியர். அவர் வந்து ஃபரூக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லாவுடைய பேரன். வழியாக அரசியலில் வாரிசு அரசியல் அதெல்லாம் விடுவோம். இவர் வந்து ஒரு பூஜையில் வந்து ஜம்முவில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கார். ரெண்டாவது, இப்போ இந்த வழக்கமாக வந்து பாகிஸ்தானில் காஷ்மீரில் உள்ள எல்லா கட்சிகளும் மஹபூபா முஃப்தி, இவர், அப்புறம் இந்த லோன் ஒருத்தர், இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக தான் பேசுவார்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் பேசுவார்கள் இந்த காஷ்மீர் விஷயத்தில். அப்படி பேசினால்தான் இவர்களுக்கு அங்கே உள்ளூர் அரசியல்னு. ஆனால் முதல் முறையாக இந்த முறை ஆட்சிக்கு வந்த உமர் அப்துல்லா இந்தியா என்ற தேசத்தை, பாரதம் என்ற தேசத்தை, அங்கே தேசிய கொடி ஏற்றத்துக்கு இப்போ வந்து 30 வருஷமாக வந்து அங்கே தேசிய கொடியே ஏற்ற முடியாமல் இருந்துச்சு லால் சவுக்கில், இதில் ஸ்ரீநகரில். இப்போ ஏற்றுறாங்க.
ஜனனமன பாடுறாங்க அந்த இளைஞர்கள் கல்லெடுத்து அந்த ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது, ரயில் பாதைகள் போடப்படுகிறது. இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் வரும்பொழுது அவன் வேலை இல்லாமல் இருக்கும்போது தான் அவனை கல்லெடுத்து அடித்தா 200 கொடுத்தா நம்ம ஒரு ஊப்பி உடன்பிறப்பு மாதிரி 200 கொடுத்தா மாதிரி அவனை கல்லெடுத்து அடினா அடிக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா அவன் சந்தோஷமாக அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு போயிடுவான். அது எவ்வளோ ரூபாயோ. அந்த வகையில் இப்பொழுது வந்து ஒரு உமர் அப்துல்லா அது அரசியலுக்காக வாக்கு வங்கிக்காக என்று வைத்து கொண்டால் கூட இந்த மாற்றம் வரவேற்கக்கூடிய மாற்றம். இப்போது தமிழ்நாட்டில் கூட செஞ்சி மஸ்தான்னு ஒரு திமுகவர் பார்த்தீங்கன்னா அவர் போய் கோயில் கோயிலாக போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நட்சத்திரத்தில் வந்து அவர் ராசியில் வச்சு அர்ச்சனை பண்ணுவார். நான் அதை வந்து வரவேற்பேன். தான் ஒரு இஸ்லாமியர் என்பதை தாண்டி முதல்வர் வந்து இந்துன்னு அவர் சொல்லிக்கல, அது வேறு விஷயம், அது அரசியல். ஆனால் அது இந்து குடும்பம் தானே, அவங்க வீட்டில் எல்லா கோயிலுக்கும் போகிறாங்கல்ல. அந்த வகையில் அந்த கோயிலில் போய் அவர் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணார், அதில் பூஜையில் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வரவேற்க ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு. இது காஷ்மீரில் அந்த ஏற்கனவே அந்த இந்து பண்டிட்டுகளுக்கு வந்து அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடன் உள்ள கசப்பு காலங்காலமாக இருக்கிறது. இந்த கசப்பு குறைந்து அந்த இந்துக்கள் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கோ இல்லை வந்து அங்கே போய் குடியேறுவதற்கோ இது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி அமைந்தால் பாகிஸ்தான் நம்ம காஷ்மீரை வைத்துக்கொண்டு நம்மிடம் வாலாட்டுவது வந்து ஏறத்தாழ குறைந்து விட்டது, வால் ஒட்ட நறுக்கப்படும். அந்த வகையில் இதை பாராட்ட வேண்டும். ஓகே சார். திருவாரூர்லேருந்து காந்திமதி அவர்கள், காந்தியும் நேருவும் கஷ்டப்பட்டு வளர்த்த நாட்டை 10 வருடத்தில் நாசமாக்கி விட்டார் மோடி என்கிறேன் நான். என்ன சொல்கிறீர்கள்? காந்திமதி அம்மா நீங்கள் சொல்லதை நான் 100% ஒத்துக்கிறேன். காந்தியும் நேருவும் பார்த்து வளர்த்து விட்ட அந்த நாட்டை 10 வருஷத்தில் மோடி கெடுத்து குட்டிச்சவராகிட்டார், நாசமாக்கிட்டார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இந்தியா நினச்சிக்காதீங்க, பாகிஸ்தான். காந்தி நேருவும் சேர்ந்து வளர்த்து தான் உருவாக்கினது தான் பாகிஸ்தான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜின்னா பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், பட்டேல் பிரதமராக வரணும்னு காங்கிரஸில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நேருவோட அப்பா வந்து அப்போவே பணம் விளையாடிச்சு. மோத்திலால் நேருன்னு வந்து கட்சிக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காரு, அதனால் அவர் பையன் ஜவஹர்லால் நேருவை வந்து பிரதமராக்கணும்னு சொல்லி பட்டேலை வந்து கன்வின்ஸ் பண்ணி நேரு பிரதமரானார். அப்புறம் என்ன பண்ணார்னா அவர் ஜின்னா அப்புறம் ஷேக் அப்துல்லா இவர்களெல்லாம் வந்து இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு வகையான சொந்தம் இருந்ததுன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது இந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போ அதனால் பாகிஸ்தான் ஜின்னாவுக்கு பிரித்து கொடுத்துட்டு காஷ்மீரை வந்து ஷேக் அப்துல்லாவுக்கு வந்து ஆர்டிகிள் 370 கொடுத்து அதை ஜனாதிபதி அந்த காஷ்மீருக்கு வந்து ஜனாதிபதி, மற்ற மாநிலங்கள்லாம் முதல்வர். இது நேரு தான் பண்ணார் காந்தியோட ஆதரவோட. ஸோ காந்தியும் நேருவும் சேர்ந்து தான் பாகிஸ்தானை உருவாக்கி வளர்த்தார்கள். அதை மோடி வந்து 10 வருஷத்தில் வந்து இதான் இப்போ என்ன பண்ணார் பார்த்தோம். நம்ம இப்போ நடந்த போரில் நாசம் பண்ணிட்டார். ஷபாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு நாட்டுக்காக நம்ம பிச்சை பாத்திரத்தோடு போனால் எவனுமே நம்மளை மதிக்க மாட்டேன்றான் அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக பேசியிருக்காரு. பிச்சைக்காரத்தனமாக நம்ம வந்து கையில் பிச்சை பாத்திரம் ஏந்தி போக வேண்டியிருக்கு, ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான். இது உலக இயல்பு. நம்ம போய் ஒருத்தங்கிட்ட வந்து ஆப்ளிகேஷனுக்கு போனால் வந்து நம்மளை வந்து அப்படி தான் மதிப்பான். இது அப்போது அவங்க சொன்னது கரெக்டு. அந்த 10 வருஷத்தில் வந்து நாட்டை கெடுத்தாருன்னு சொன்னால் அந்த நாடு இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும் மோடியுடைய பீரியடில் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் மோடியுடைய ஆட்சியில் வந்து குறைபாடுகளே இல்லை அப்படின்னு நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல. போன தடவை கூட பேசணும், ஐபிஎல்லை பற்றி பேசின போது நம்மளுடைய விமர்சனங்களை சொன்னோம், இந்த மாதிரி பல சமயங்களில் சொல்லியிருக்கோம். ஆனால் வளர்ச்சி அடைந்தது நாசமானது அப்படின்னு சொன்னால் ஆமாம் உண்மை, அது பாகிஸ்தான். ஓகே, ஒரு இறுதியான ஒரு கேள்வி. திருப்பூர்லேருந்து வேல்ராஜ், தமிழுக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு திமுக காரங்க கேட்குறாங்க. தமிழுக்கும் காசிக்கும் இல்லை, இது எதனால் கேட்குறாங்கன்னா காசி தமிழ்ச்சங்கம்னு சொல்லி சங்கம்னு சொல்லி வருடமோ அடிக்கடியோ வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே ஒரு 10 நாள் விழா மாதிரி நடத்துகிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து இலவசமாக நிறைய பேர் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. தமிழ் விழாக்கள் நம்ம வந்து இதை பாராட்டணும். இது வந்து காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா
அப்புறம் தமிழர்கள் உலகமெல்லாம் வந்து வியாபித்து இருக்கிறார்கள்னா அப்போ காசிக்கு போகக்கூடாதா? ஏங்க பர்மாவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், இந்தோனேஷியாவிலலாம் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பக்கம் இன்னும் தென் அமெரிக்காவிலெல்லாம் இருந்திருக்கிறார்கள். சைபீரியாவில் வந்து பிள்ளையார் விக்கிரகம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழர்கள் இருந்திருப்பதற்கான இதுவும் இருக்குது. அந்த பக்கம் நீங்கள் ஃபிஜி இதெல்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, மொரீஷியஸ் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில், அங்கே தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது தமிழ் வம்சாவளியினர். அப்போ தமிழர்கள் உலகமெங்கும் வியாபித்து இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்துலேருந்து. இப்போ இங்கே இருக்கிற காசிக்கு பாரதியார் என்ன எழுதினார்? காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னார். அப்போ வந்து டெலிஃபோன் கண்டுபிடிக்கிறத முன்னால் காசியில் இருக்கிற புலவர் காஞ்சிபுரத்தில் வந்து பேசணுன்னா இதுக்கு ஒரு கருவி செய்வோம், டெலிஃபோன். அப்புறம் அதை ஒட்டி தான் வந்து எதேச்சியாக வந்து கிராஹாம் பெல் வந்து டெலிஃபோனை கண்டுபிடிச்சார். அப்போ காசி நகரில் வந்து இருக்கிறவர் வந்து காஞ்சியில் பேசினா எதில் ஹிந்திலேயே பேசுவார்? அந்த புலவர்ங்கிற யார்? தமிழ் புலவர். அப்போ காசியில் தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ காசிக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம்னு இப்போ கேட்குறீங்களே, அது எதனாலன்னா அது காசின்னா உடனே அது ஏதோ வாரணாசினா இந்துனா பிஜேபி. ஏங்க பிஜேபின்னு ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் இந்துக்களே இல்லையா? ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்திருக்காங்க. பிஜேபிங்கிற கட்சி ஜனசங்கமாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்தது. ஏதோ சில வருடங்களுக்கு முன்னால், 50 வருடங்கள் 100 வருடங்களுக்குள்ளே தானே. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வந்து தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகின் பல இடங்களிலும் சரி. அந்த மாதிரி வரும்போது, ஆனால் இப்படி கேட்குறவங்க இந்த திமுக நிர்வாகிகள், தமிழுக்கும் காசிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறவங்க, தமிழுக்கும் மெக்காவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குற தைரியம், துணிச்சல் இருக்கா? தமிழுக்கும் ஜெருசலேத்திற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குற துணிச்சல் இருக்கா? இருக்காது. ஏன்னா இந்துக்கள் வந்து பொறுமையானவர்கள், அவர்கள் சகித்து கொள்வார்கள். அப்படியே அந்த சகிப்புத்தன்மையை நம்பி, ரெண்டாவது அப்படியே அவன் வந்து ஒன்றா ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சாதிகளை வச்சு அவங்களை பிரித்து விட்டு இதில் குளிர் காய்வது வந்து அநேகமாக திமுக தான். திராவிட கட்சிகள்னு சொல்லலாம், அதில் குறிப்பாக திமுக. காசிக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் அதே தான். தமிழுக்கும் மெக்காவுக்கும் என்ன சம்மந்தம், தமிழுக்கும் ஜெருசலத்துக்கு என்ன சம்மந்தம்னு மறுபடியும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம மதத்துக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனால் கேட்க வைக்கிறாங்க. ஓகே, இன்றைய கேள்விகள் முடிஞ்சது. காதோடு பற்றி பேசுவோம். காதோடு ஒரு முக்கியமான தலைவர், சமீபத்தில் மாநில தலைவராக இருந்து மாற்றப்பட்டார். எங்கேயோ வெளிநாட்டெல்லாம் போய் ஏதோ படிக்க போனார். அப்புறம் ஏதோ மற்றவங்கெல்லாம் ஏதோ சுற்றி பார்க்க போனார். அங்கெல்லாம் போய் ஏதோ பல்கலைக்கழகங்கள்லாம் போயிட்டு வந்தார். இப்போ வந்துட்டு ஏதோ சில அறிக்கைகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிகழ்வுகளுக்கெல்லாம். அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவரை வந்து ஒரு தேசிய அளவில் வந்து 6 பேரில் ஒன்றா ஒரு தேசிய பொதுச் செயலாளராக அவர் வந்து நியமிக்கப்படுவார் என்று ஒரு வதந்தி அல்லது தகவல் நிலவுகிறது. ஆனால் அவர் வந்து இதை தாண்டி இதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில, அதாவது தேசிய அரசியலுக்குன்னு சொன்னால் அது வந்து 10ஓட 11 நம்மளை ஒதுக்கிடுவாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் தான் நம்ம வந்து முதலாக வந்தோம். அந்த தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து நம்ம விலகினோம்னா அது புஷ் ஆகிடும். அப்படின்றதுனால ஒரு தனி இயக்கம் அல்லது தனி கட்சி தொடங்கலாமா என்று சில ஏற்பாடுகளில் இருப்பதாக நமக்கு பற்றி சொல்லுது. இது வந்து அநேகமாக அடுத்த 1 வாரம் 2 வாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேசிய ஏதாவது பொதுச் செயலாளர்னு அறிவிச்சிட்டாங்கன்னால் அப்பவும் இதே முடிவில் தான் இருக்கிறார். அடுத்த 2 மாதங்களுக்குள் இந்த ஒரு கட்சியோ இயக்கமோ ஆரம்பிக்கணும். அவருடைய இலக்கு 2026 2031 தான். ஏன்னு கேட்டால் 2031 இப்போ இருக்கிற சீனியர்கள், திமுக சீனியர், அதிமுக சீனியர், இவங்களெல்லாம் அரசியலில் எவ்வளோ தூரம் வந்து இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லாரும் ஆயுளோட 100 வருடங்கள் இருக்கட்டும். நம்ம சொல்கிறது அரசியலில். அப்போது இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள்னால் 60 வயசு வரைக்கும், 60 62, நான் கூட இளைஞர் தான், சரிங்களா? அந்த வகையில் இளைஞர்கள் அப்படின்னா வயதில் அந்த 70 80 கம்பேர் பண்ணும்போது 50 60 இளைஞர்கள் தானே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்போ யார் இருப்பாங்க? திமுகவில் சின்னவர் இருப்பார்,
புதுசாக வந்து இருக்கிற நடிகர் வந்து அவர் இருப்பார், இவரும் இருப்பார். இப்போ நம்ம பேசுகிறவரும் அவரும் ஒரு தம்பி இருப்பாங்க, அண்ணா இருப்பார், சில பேர் மலை போல் பெருசாக இருப்பாங்க. அது மலையில் ஒருத்தர் பரங்கி மலையாக இருப்பாங்க, ஒருத்தர் இமயமலையாக இருப்பாங்க. அது அளவு எப்படின்னு தெரியாது. ஆக அந்த 2031 குறிவைத்து புதிதாக ஒரு இயக்கம் அல்லது கட்சி, ஏன்னா முதல்ல வந்து இயக்கம்னு ஆரம்பித்து அப்புறம் கட்சி ஆக்கலாம், இல்லை கட்சியாகவே ஆரம்பிக்கலாம். இது வந்து அடுத்த ஒரு 10 நாளில் வந்து முடிவாயிடும். அவருக்கு தேசிய செயலர் பதவி கொடுத்தாலும் கூட ஒரு மாதம் 2 மாதத்தில் அவர் வந்து அதிலிருந்து விலகி ஒரு புது இயக்கம் அல்லது கட்சியை வந்து தொடங்குவார். இந்த முறை அரசியலில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு அடையாளமாக சில தொகுதிகளில் மட்டும் வந்து பங்கு பெற்று தேர்தலில் 2031 இந்த 5 வருஷத்தில் வளர்க்கும் பொழுது இந்த சீனியர் எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ரிட்டையர் ஆகியிருப்பாங்க. இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 3-4 பேருக்கு நடுவில் தான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வந்து சுற்றி வரும் என்ற கணக்கில் அவர் வந்து அவருடைய உள்வட்டத்தில் பேசிக்கொண்டிருப்பதாக நமக்கு வரும் செய்திகள். அடுத்த 10 நாளில் இது சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் வரும். இதுதான் இன்றைய காதோடு. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.